Hi students, இன்னைக்கு நம்ம class 10 scienceல laws of motion lessonல book back problemsல third problem பார்க்கலாம். 7th subdivision இது. A mechanic unscrew a nut by applying a force of 140 Newton with a spanner of length 40 cm. Force கொடுத்திருக்காங்க 140 Newton and length of the spanner வந்து 40 cm கொடுத்திருக்காங்க. What should be the length of the spanner if the force of 40 Newton is applied to unscrew the same nut? ஓகேவா, இப்போ force கம்மி பண்ணிருக்காங்க. அப்ப length எவ்வளவு தேவைப்படும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அந்த ஸ்க்ரூ அதே சேம் ஸ்க்ரூவை unscrew பண்றதுக்கு, அந்த நட்டை unscrew பண்றதுக்கு. ஓகேவா, இப்போ நமக்கு கொடுத்திருக்கிறதெல்லாம் எழுதிடுவோம். given force வந்து force F1 ன்னு எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் இது F1 is equal to 140 Newton. length L1 ன்னு எடுத்துக்குவோம் is equal to L1 is equal to 40 cm ன்னு கொடுத்திருக்காங்க. இதை நம்ம மீட்டர்ல கன்வர்ட் பண்ணிக்குவோம். மீட்டர்ல கன்வர்ட் பண்ணோம்னா 40 divided by 100. இப்போ by 10 ன்னு இருக்கதால ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைப்போம். அப்போ 0.4 மீட்டர். நான் இது கன்வர்ஷனுக்கு ஈஸி மெத்தட் ஒன்று வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, லென்த்து. இப்போ அடுத்தது ஃபோர்ஸ் F2 is equal to 40 Newton. லென்த்து தான் நம்ம கண்டுபிடிக்கணும். L2 is equal to, இதுதான் நமக்கு தெரியாது. இப்போ நம்ம equating the torque on both sides. Equating the torque on both sides. பண்ணும்போது F1 into L1 is equal to F2 into L2. இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பெண்டிகுலர் லென்த் இதை யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ F1 என்ன தெரியும் நமக்கு 140, லென்த் என்ன தெரியும் 0.4 மீட்டர்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா. அப்போ 0.4 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு F2 என்ன தெரியும் 40 நியூட்டன் இன்ட்டு L2 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த 40 இங்கே கீழே டிவிஷனில் கொண்டு வந்துருங்க. 140 into 0.4 divided by 40. So ஒரு 0 cancel பண்ணிடலாம் is equal to L2. 0 cancel பண்ணிடலாம். இப்போ இதையும் கட் பண்ணும்போது 0.1 வரும் இல்லையா. இப்போ 14 into 0.1 14. அப்போ ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சோம்னா 1.4. So 1.4 meter. L2 is equal to 1.4 meter. So length of the spanner is 1.4 meter. Spanner required னு எழுதுங்க. is 1.4 மீட்டர். இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் ஷேர் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.